மும்பை vs சிஎஸ்கே. இந்த ஜாம்பவான்களின் போரில் யார் அப்பர் ஹேண்ட் எடுத்தார் தெரியுமா? இளைய வீரர்களின் அதிரடியா, அனுபவ சாம்ராஜ்யமா? இந்த போட்டி ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தரும் ரோலர் கோஸ்டர் ரைட் ஆகுமா? வாங்க பார்க்கலாம் இந்த பிரெத் டேக்கிங் கிளாஷ்க்கு ரிவ்யூ. கடந்த இரவு நடந்த மும்பை மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையேயான ஆட்டம் உண்மையிலேயே ரசிகர்களுக்கு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்தது. ஆட்டத்தின் ஒவ்வொரு நிமிஷமும் அதிரடிக்குரியது. மும்பை vs சிஎஸ்கே மேட்ச் அப்படினாலே கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் உற்று நோக்கி எதிர்பார்த்து இருப்பார்கள். பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையில் இன்று ஆட்டம் ஆரம்பமானது. டாஸை வென்ற மும்பை கேப்டன் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செய்தார். அஸ்வினி குமார் வீசிய முதல் பந்திலேயே ரச்சின் ரவீந்திரா விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்து களம் இறங்கிய ஆயுஷ் மாத்ரே தனது துணிச்சலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முதல் ஓவரிலேயே அஸ்வினி குமார் ஓவரில் 2 சிக்ஸர், ஒரு பவுண்டரி விளாசினார். சிஎஸ்கே அணியில் மிக குறைந்த வயதான 17 வயதில் களம் இறங்கிய வீரராக அவர் சாதனை எழுதியுள்ளார். விஜய் ஹசாரே தொடரில் மாத்ரே 7 போட்டிகளில் 488 ரன்கள் குவித்துள்ளார். இதில் 2 சதம், ஒரு அரை சதம் அடங்கும். மும்பை வீரரான மாத்ரே தனது முதல் ஐபிஎல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடி வரலாறு உருவாக்கினார். 4 ஓவர் தொடர்ந்து வீசிய தீபக் சாகர் பந்தில் மிக்கேல் சாண்ட்னரிடம் கேட்ச் கொடுத்து மாத்ரே அவுட் ஆனார். அவர் 15 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்தார். ஜடேஜாவை 4வது இடத்தில் இறக்கியது அணிக்காக எடுத்த ஒரு நல்ல மூவ் என்று சொல்லலாம். சிவம் துபேவுடன் ஜோடி சேர்ந்த ஜடேஜா இருவரும் நிதானமாக விளையாடி அணியை மீட்டனர். ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் சிஎஸ்கே அணியை கலாய்த்தார்கள். ஆனால் இருவரின் அரை சதம்கள் தங்களது உழைப்பை நிரூபித்தன. சிஎஸ்கே 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 176 ரன்கள் குவித்தது. ஜடேஜா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். மும்பையின் பும்ரா அபாரமாக பந்து வீசி 2 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதில் முக்கியமானது தோனியின் விக்கெட். அடுத்து களம் இறங்கிய மும்பை அணியின் தொடக்கம் அதிரடியாயிருந்தது. ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கெல்டன் ஜோடி 22 ரன்கள் பார்ட்னர்ஷிப் கட்டினார்கள். 24 ரன்கள் எடுத்த ரிக்கெல்டன் ஜடேஜா பந்து வீச்சில் ஆயுஷ் மாத்ரேவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஆனால் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்து விமர்சனங்கள் எல்லாம் தவிடு பொடியாக்கினார். அதன் பின்னர் வந்த சூரியகுமார் யாதவ் ரோஹித்துடன் இணைந்து பட்டைய கிளம்பினார். அவர் வந்த வேகத்தில் அரை சதம் அடித்து சிஎஸ்கே அணியை செய்வது அறியாது தவிக்க வைத்தார். அவர் பிறகு சூரியகுமார் யாதவ் உடன் சேர்ந்து கடுமையாக விளையாடி சிஎஸ்கே அணிக்கு பதில் அடி கொடுத்தார். இவர்கள் இருவரும் கடைசி வரை களத்தில் இருந்து 15வது ஓவரிலேயே போட்டியை முடித்துவிட்டனர். இந்த போட்டியின் முக்கிய விஷயம் என்னவென்றால் சிஎஸ்கே அணியின் மனப்பான்மை. பல விமர்சனங்களை தாண்டி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கியது ரசிகர்களிடம் ஒரு நல்ல மெசேஜ். இந்த எம்ஐ vs சிஎஸ்கே ஆட்டம் ரசிகர்களின் மனங்களில் இன்னும் நீண்ட நாட்கள் பதிவு ஆகப் போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்ஐ vs சிஎஸ்கே இந்த ரைவல்ரி இன்னும் தொடரும். See you in the next one.